தேர்தல் ஆணையத்தை மாத்துன்னு கேட்டுங்க. இந்த தேர்தல் ஆணையம் இருக்கிறது வரைக்கும் தேர்தல் நேரடியாக நடக்காது, நியாயமாக நடக்காது. தேர்தல் விதிமுறைகளை மீறி தமிழ்நாட்டில் இதுபோல ஜெயலலிதா ஆட்சியின் போது டிவி கொடுக்கிறதுன்னு சொன்னபோது தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்தியது. இலவச மின்சாரத்திற்கு பதிலாக கேஷ் கொடுப்போம்னு சொன்னபோது தேர்தல் ஆணையம் தலையிட்டு நிறுத்தியது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. 14,000 கோடி ரூபாய் சில நாட்களில், சில வாரங்களில் பட்டுவாடா செய்திருக்கப்பட்டிருக்கிறது. ரூஸ்டர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பீகாரில் ஒரு வித்தியாசமான தேர்தல் முடிவு. உண்மையிலேயே அது வெற்றியா மோசடியா என்ற சர்ச்சைகள், பணம் எப்படி முடிவுகளை மாற்றியது, எந்திரங்கள் எப்படி முடிவுகளை மாற்றியது என்ற விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உலகளவில் ட்ரம்ப் விதித்த வரி முறைகள், ட்ரம்ப் உலக சர்வாதிகாரியாகிவிட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு 34 வயது இளைஞன், இந்தியாவில் உள்ள ஒரு இந்து பெண்மணிக்கும் ஒரு முஸ்லீம் தந்தைக்கும் பிறந்த ஜொரான் மம்தானி நியூயார்க் என்ற மிகப்பெரிய நகரத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றி பெற்று மேயராகி இருக்கின்றார். தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற SIR பெயரில் மிகப்பெரிய சர்ச்சைகள், குழப்பங்கள், தயக்கங்கள், மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிற கூடிய நேரத்தில் அரசியலை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் உலகளவில் ஒரு மரியாதை பெற்ற ஆணையமாக இருந்தது. திரு TN சேஷன் அவர்களிடம் ஒரு உரையாடலில் அவர் சொல்வார், நான் இந்திய அரசின் தேர்தல் ஆணையர் அல்ல, இந்திய குடிமக்களின் தேர்தல் ஆணையர் என்று. இன்று தேர்தல் ஆணையம் 3 தேர்தல் ஆணையர்கள், அவர்களை நியமிக்கும் முறையிலேயே கொண்டு வந்த திருத்தம், பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மட்டுமே முடிவு செய்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்க முடிகிறது. 2023 கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக தேர்தல் ஆணையர்கள் மீது எந்த வழக்கும் போட முடியாது என்ற சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. விளைவு பீகாரில் நடந்தது என்ன? திடீரென்று ஒரு SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், திடீர்னு 65 லட்சம் பேரை காணலை. அப்புறம் 19 லட்சம் பேரை திருப்பி சேர்த்தோம், அவங்க ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. இறுதியாக ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அதில் 7.42 லட்சம் கோடி பேர் வாக்காளர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேர்தல் முடிவுகள் அறிவித்த அன்றைக்கு கொடுத்த புள்ளி விவரப்படி 7.45 லட்சம் கோடியாக அது கூடிவிட்டது. இந்த 3 லட்சம் பேர் யார்? புதிதாக வந்தவர்கள். எங்கிருந்து வந்தார்கள்? தேர்தல் ஆணையம் ஒரு சப்பக்கட்டு சொல்லுது, இல்லை நாங்கள் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண பிறகு வேட்பாளர்கள் அவங்களுடைய மனுவை வாபஸ் பெறுவது வரைக்கும் ஒரு டைம் இருக்குது, அந்த டைம் வரைக்கும் புதுசாக யாராவது சேரணும்னா சேர்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதில் ஒரு 3 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்றாங்க. எங்கே சொன்னாங்க? எங்கே அந்த அறிவிப்பு இருக்கிறது? யார் அந்த என்ரோல்மெண்ட் பண்ணாங்க? யார் இந்த 3 லட்சம் பேர்? உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு கூட இன்றைக்கும் அந்த காணாமல் போன 65 லட்சம் பேர் யாருன்றதை சொல்லலை. ஆனால் தேர்தல் முடிவுகள் தெளிவாக காட்டுகிறது. சிறுபான்மையினர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, தலித் மக்களுடைய பெயர்கள், OBCயினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. யார் ஆளும் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களுடைய பெயர்களெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு தேர்தல் நடந்திருக்கு. இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய 202 ஸ்டேட் வெற்றி என்பது உண்மையிலேயே வெற்றி அல்ல அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் ஓடிட்டு இருக்கு. அது சரியாக இருக்கிறது என்று கருது. குறிப்பாக 10,000 ரூபாய் வச்சு 1,40,00,000 பெண்களுடைய கணக்குகளில் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போடுறாங்க. தேர்தல் விதிமுறைகளை மீறி தமிழ்நாட்டில் இதுபோல ஜெயலலிதா ஆட்சியின் போது டிவி கொடுக்கிறதுன்னு சொன்னபோது தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்தியது. இலவச மின்சாரத்திற்கு பதிலாக கேஷ் கொடுப்போம்னு சொன்னபோது தேர்தல் ஆணையம் தலையிட்டு நிறுத்தியது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. 14,000 கோடி ரூபாய் சில நாட்களில், சில வாரங்களில் பட்டுவாடா செய்திருக்கப்பட்டிருக்கிறது. போலிங்க்கு முந்தின நாள் கூட அக்கௌண்ட்டில் பணம் வருது.
பணம் வராதவங்களுக்கு கூட என்ன ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது, பொறுத்துக்கிடுங்க இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கும் வந்துடும் அப்படின்னு. இது முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒரு வாக்கு திருட்டு, மிகப்பெரிய மோசடி. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் சொல்லுது, நாங்கள் 1,80,000 ஜீவிகா தீதி என்று பெண்களை பயன்படுத்தினோம் தேர்தலில். ஏன் அதை முன்னால் சொல்லலை? அவங்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருந்தது? அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டதா? அவங்க யார்? 1,80,000ன்றது ஒவ்வொருத்தரும் 10 பெண்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போயாச்சுன்னாக்கி தேர்தல் முடிவு மாறிப்போகுது. இது மோசடி இல்லையா? இதில் தேர்தல் ஆணையத்துக்கு பங்கு இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது, இதுக்கு முன்னாலெல்லாம் தேர்தலில் ரிசல்ட் வரும்போது பூத் வாரியாக அது இணையதளத்தில் வெளியிடப்படும். தேர்தல் முடிஞ்ச உடனே ஃபார்ம் 17C ஒன்று கொடுக்குறாங்க. அதில் அன்றைக்கு எவ்வளவு பேர் வாக்கு பதிவு செய்தார்கள் என்ப இந்த எண்ணிக்கை இருக்கும் பூத் வாரியாக. அதை சைட்டில் பப்ளிஷ் பண்ணணும். கவுண்ட் பண்ணும்போது தேர்தல் அதிகாரி இன்னொரு ஃபார்மில் கையெழுத்து போட்டு இறுதியாக கொடுப்பாரு, ஃபார்ம் 20ன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் உண்மையிலேயே போட்ட ஓட்டுகள் தான் எண்ணப்பட்டதா இல்லை அதை விட கூடுதலாகவோ குறைவாக எண்ணப்பட்டதா என்பது தெரியும். இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே 19 தேர்தலில் இருந்தே ஆரம்பித்து வந்துகிட்டு இருக்கு. 2024 தேர்தலில் இது ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் உண்மையில் அவர்கள் வெற்றி பெறவில்லை. 79 தொகுதிகளில் இதே திருடப்பட்ட தேர்தல் முடிவு அப்படின்றத முன்னாள் IAS அதிகாரிகள், முன்னாள் IPS அதிகாரிகள், முன்னாள் இராணுவ அதிகாரிகள், முன்னாள் அரசு ஓய்வு பெற்ற அதிகாரிகள், இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்த ஒரு குழு ஓட் ஃபார் டெமோக்ரஸின்னு பேரில் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு தேர்தல் ரிசல்ட் வந்துடுச்சு. பீகாரில் யார் முதல்வர் என்றைக்கு பொறுப்பேற்பார்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் டாக்டர் பரக்லா பிரபாகர், ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர், ஒரு சிறந்த சமூக விஞ்ஞானி, 2 கோரிக்கைகளை வைக்கிறார். ஒன்று, பாராளுமன்றத்தில் உங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை, நீங்கள் சொல்கிறது எதுவும் நடக்கிறது இல்லை, இது ஒரு மோசடி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் ஆளக்கூடிய ஆட்சி, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க எதிர்கட்சி எல்லாரும், தேர்தல் ஆணையத்தை மாற்றுன்னு கேட்டுங்க. இந்த தேர்தல் ஆணையம் இருக்கிறது வரைக்கும் தேர்தல் நேரடியாக நடக்காது, நியாயமாக நடக்காது அப்படின்றத அவர் ஆணைத்தரமாக சொல்கிறாரு. அதில் எனக்கும் மாற்று கருத்தில் இல்லை. பெரும்பாலான இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார். சில போராட்டங்கள் ஆரம்பிச்சாச்சு பீகாரில், வழக்கறிஞர்கள் டெல்லியில் போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அறிவிச்சு. அப்போ அரசியல் கட்சிகளுக்கு இன்றைக்கு அந்த ஒரு கடமை இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்தை மாற்றுவது, ஒரு மாற்று தேர்தலை கொண்டு வருவது, அதுதான் நல்ல முடிவாக இருக்கும் என்பதை இன்றைய அரசியல் காட்டுது. அரசியல்ல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, யார் ஆளப்போகிறார்கள், யாருக்காக பிரதிநிதிகளாக அங்க போறாங்க. இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள மெஜாரிட்டி குற்றச்சாட்டுக்கள், அவங்களுக்கு மேல தீவிரமான கேஸ் இருக்குதுன்றது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ எதிர்காலத்தில் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பது, தேர்ந்தெடுப்பதற்காக அரசியல் கட்சிகள் தங்களுடைய விதிகளை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு நியாயமான தேர்தல் ஆணையமாக இருக்க வேண்டும் என்பதை அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, நாமும் குறிப்பாக இளைஞர்களும் இளம்பெண்களும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது, செயல்பட வேண்டியிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் ஒரு அரசு பள்ளியில் பயின்று ஒரு ஆசிரியராக நாகாலாந்து மாநிலத்தில் வேலை செய்து, ஒரு வங்கி அதிகாரியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணியாற்றி, ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் சங்கம் நடத்தக்கூடிய 12 பள்ளிகளுடைய தாளாளராக இருந்த அனுபவம், 10 ஆண்டுகள் நாகாலாந்து வாழ்க்கையில் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை நேரடியாக பார்த்த அனுபவம், இந்தியாவினுடைய அனைத்து மாகாணங்களுக்கும் சென்றிருக்கக்கூடிய அனுபவம், அமெரிக்கா அல்லாத பெரும்பாலான முதலாளித்துவ சோசலிச சமூக வளர்ச்சியை காணக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு சென்ற அனுபவம், ஒரு தொழிற்சங்க தலைவனாக இருந்து அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இந்தியாவினுடைய அரசியலை கூர்மையாக பார்த்ததும், தொழிற்சங்க உரிமைகளுக்காக போராடியதும் எனது அனுபவம். நான் குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பிக்கின்றேன். ஒரு அரசு பள்ளியில் படிக்கின்றேன். அரசு ஆரம்ப பள்ளி சந்தையடி, கன்னியாகுமரி மாவட்டம். பள்ளிக்கு போகும்போது சக மாணவர்களுக்கும் எனக்கும் பிரச்சனை வருகிறது. எனது இந்த முக அடையாளத்தை வைத்து
என்னை கேலி செய்ய, நான் அவனை திருப்பி அடிக்க, அவர்கள் சிலர் சேர்ந்து என்னை திருப்பி அடிக்க என்னால் தாங்க முடியாது என்று சொல்லும்போது ஆசிரியரை நோக்கி சொல்கின்றேன். அதுவே ஒரு அரசியல். தனியாக நின்று ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வதற்கு அது ஒரு உதவியாக இருந்தது. மாலையில் பள்ளி மாணவர்கள் நண்பர்களுடைய வீடுகளுக்கு போகும்போது அன்று இருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வீடுகளில் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்டது கஞ்சி, குருணா அரிசி கஞ்சி. உடஞ்ச அரிசியில் கஞ்சி வச்சு அதுக்கு கூட்டுக்கு வேற எதுவுமே இல்லாமல் பூச்சி கருவாடு என்ற ஒரு சின்ன பூச்சி மீனுடைய கருவாட்டை அடுப்பில் சுட்டு அதை கடித்து கொண்டு கஞ்சியை குடிப்பார்கள். சில நேரம் அது கூட இருக்காது, ஒரு வத்தலை சுட்டு அதை கடித்து கொண்டு கஞ்சியை சாப்பிடுவார்கள். எனது வீட்டில் தினமும் எனக்கு மீன் உணவு, குறிப்பாக பொரித்த மீன் உணவே கிடைக்கப்படும். அப்போது சிந்தித்தேன், ஏன் என்ற ஏற்றத்தாழ்வு, ஏன் அவர்களுக்கு இவ்வளவு வறுமை? எனது தந்தையிடம் கேட்டேன். அவர் சொன்னார், உன்னுடைய தாத்தா, அவரை பிராமண ஆசாரி என்று சொல்வார்கள், நான் அவ்வளவு வெள்ளையா இருப்பாராம். அவர் ஒரு சிறந்த கலைஞர், கட்டிடக்கலை, அவருக்கு நல்ல சம்பளம் கிடைச்சி, அவர் அந்த சம்பளத்தை பாவங்களுக்கு வட்டிக்கு கொடுப்பார். இந்த வட்டியை திருப்பி கொடுக்க முடியலைன்னு சொல்லும்போது அவங்களுடைய நிலத்தை உங்கள் தாத்தாவுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி தான் நமக்கு நிறைய சொத்துக்கள் வந்து சேர்ந்தது, ஏழைகளிடம் இருந்ததும் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னார். ஏற்றத்தாழ்வுகள் எங்கிருந்து வந்தது என்பதை அன்றிருந்து சிந்திக்க தொடங்கினேன். ஏற்றத்தாழ்வு இந்திய நாட்டிலும் உலகிலும் இன்றும் தொடர்கிறது. இதை பற்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் விவாதிப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.